எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். முதல் முறையா நான் இலங்கை பயணத்தோட பயணித்து நம்ம தமிழகத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள நிறைய இயற்கை விவசாயி சார்ந்த பயிற்சி திட்டங்களோ இல்லை கூடல்களோ நடத்திட்டு இருக்கோம். குறிப்பா விதை திருவிழாக்கள் நம்ம நிறைய நடத்துறோம். நிறைய மக்களோட பழகிட்டு இருக்கோம். முதல் முறையா தமிழகத்தை தாண்டி வெளியே ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கலந்துக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிறைய மொழிகள் இருந்து நிறைய மெனக்கெடலோட வந்திருக்காங்க. நிறைய பேர் என்னோட அனுபவத்தோட தாண்டி நிறைய பேர் இங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விதை சார்ந்த நான் குறிப்பா விதையில வேலை செஞ்சிருக்கேன். ஒரு 800 வகையான உள்ளூர் விதைகள், நாட்டு விதைகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பயணம் மேற்கொண்டு ஒரு 3 ஆண்டுகள் பயணம், 3 5 ஆண்டுகள் பயணம், ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணப்பட்டிருக்கணும். விதைகளுக்காக ஒவ்வொரு பகுதியாக போய் அங்க தங்கி அங்க இருக்க மக்கள்கிட்ட பேசி அவங்க இருக்க விதைகளை மரபுதிக்கிற மீட்டு எடுத்து அதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுக்குறது, ஆவணப்படுத்துறது, அதை சமூக வலைதளங்கள் கூட அவங்களுக்கு தெரியப்படுத்துது. அப்போ என் நிலத்துக்கான விதை என்ன, எனக்கான உணவு என்னன்றத ஒரு அடுத்த தலைமுறைக்கு தெரியல. நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ இது இந்த பகுதி நிலத்துக்கான உணவான்றத புரிதல நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதை கலையிறதுக்காக நான் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு. இப்போ நாங்கள் குழுவா வேலை செய்யறோம். ஆரம்ப காலங்களில் தனியாக தான் வேலை செஞ்சேன். இன்னைக்கு தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு மூலியமா ஒவ்வொரு ஆண்டும் நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி அவங்களுக்கு இலவசமா விதைகள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் விவசாயிகளுக்கு இலவசமா விதைகளை பகிர்றோம். அவங்க இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணும். அப்போ அதுக்கான பயிற்சி திட்டங்கள், ஆன்லைன் பயிற்சியோ இல்லை நேரடி பயிற்சியோ நம்ம நேரம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு வேலைகளை செய்யணும், இது அவசியம் என்ன? மக்கள் ஒரு பக்கம் வளர்ச்சி நோக்கி, அதாவது தொழில்நுட்பத்தை சார்ந்து நகர்றாங்க, நம்ம பின்னோக்கி இருக்கிறோம். ஏன் பின்னோக்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த வளர்ச்சியோட விளைவா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சூழல் சிதைவு, இங்க இருக்கக்கூடிய உயிர் சூழலை சிதைக்கிற விஷயங்கள் தான் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி விளைவா நடக்குது. அப்ப தொழில்நுட்ப வளர்ச்சின்றது இங்க இருக்கக்கூடிய உயிர்களையோ மனிதனையோ மேம்படுத்தல, விளைவா அவனை நோய்க்கு உட்படுத்துது. அவன் சமூகத்துல இருந்து விலகி ஒரு மனித தன்மையற்ற இழந்து ஒரு ஏதோ ஒரு உயிரினம், அப்படி அது மற்ற ஒரு 5 இருக்கிற உயிரினத்துக்கு இருக்க அறம் கூட மனிதனுக்கு இல்லாத நிலைமைக்கு கீழே போகும். அப்ப இது அவனோட உணவு அடிப்படையா இருக்கு. அவன் சாப்பிடக்கூடிய உணவுல நஞ்சு இருக்கிறதுனால அவனும் நஞ்சான மனிதனா மாறும். இப்ப இந்த விஷயத்த நம்ம கற்பிக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த புரிதல் வேணும். அவங்க வெறுமனே ஒரு தொழில் வாய்ப்புக்காக இல்ல வருமானத்துக்காக மட்டும் வாழக்கூடாது. இப்போ அவனுக்கு ஒரு அறம் சார்ந்த தன்மை இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம முதன்மை கோட்பாடா வச்சது. அதுக்கப்புறம் அவனோட வாழ்வியல்ல நிறைய கட்டங்கள் இருக்கு. இதுல விதை தான் ஆணிவேர். அப்போ அந்த விதையை மாத்தாம நீங்க என்னத்தை மாத்தினாலும் சரி வராது. இப்போ நிறைய பேர் இயற்கை வேளாண்மை தமிழ்நாட்டில் இந்தியாவும் பண்றாங்க. ஆனா ஆரம்ப காலங்கள் என்ன, இயற்கை வேளாண்மைன்றது ரசாயனம் போடாம இருக்கிறது மட்டும் நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்லை. விதைகள் உள்ளூர் விதையா இருக்கு. ஹைபிரிட் விதைகளும் ரசாயனம் இல்லாம பண்றாங்க. அப்ப அதையே அவங்க இயற்கைன்னு சொல்லி நிரூபிக்க பாக்குறாங்க. அப்ப அப்படி நாங்க ஏத்துக்கிறது இல்லை. உள்ளூர் விதைகள்ல மறுபடியும் மறுமொழிப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகள், ஒரு விதையை எடுத்து மறுபடியும் போட்டோம்னா அந்த விதையை மறுபடியும் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்கிற விதைகளை தான் நம்ம உள்ளூர் விதைகள் சொல்றோம். இப்ப அந்த விதைகளை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் இந்த சூழலுக்கானது. அடுத்த இன்னும் 1000 தலைமுறைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய திறன் இருக்கிறது இந்த உள்ளூர் விதைக்கு தான் இருக்கு. அப்ப மரம் மாற்றப்பட்ட இல்ல அதோட வீரிய விதைகள் சொல்லக்கூடியதுல நம்ம கவனம் செலுத்துறத தவிர்க்கணும். அது அவசியம் இல்லை. அதனால எந்த விதமான பயனும் இல்லை. அதை நிரூபிச்சிருக்கு. இப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த உயர் விளைச்சல்றாங்க, உயர் விளைச்சல் உண்மையாவே கொடுக்கறது இல்லை. உள்ளூர் விதைகள் கொடுக்கக்கூடிய விளைச்சலை கூட வீரிய ரகங்கள் கொடுக்கல. நாங்க அதுக்கு ஆய்வா செஞ்சு ஒவ்வொரு ரகத்தையும் நம்ம நாட்டு ரகங்களை போட்டு ஒரு வீரிய ரகம் என்ன விளைச்சலை கொடுக்குது, அதுக்கு என்ன செலவாகுது, ஒரு நம்ம உள்ளூர் ரகம் என்ன மாதிரியான விளைச்சலை கொடுக்குது, என்ன செலவாகுது, எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி அதை வெளியிடுறோம். அப்ப அதை பார்க்கும்போது நம்ம பல மடங்கு, அதாவது வீரிய ரகங்களோட பல மடங்கு கூடுதலான விளைச்சலையும் நுண்ணூட்டங்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. அப்ப இது செலவினங்களையும் நோய்களையும் தான் மிகுதியாகப்படுத்திட்டு இருக்கு இந்த வீரிய ரகங்கள். இந்த புரிதல் இல்லாதனால விவசாயிகள் தொடர்ச்சியா இது ஒரு கண்ணை கட்டி மாய வித்தை மாதிரி இங்க இருக்கக்கூடிய சூழல் ரசாயனம் தான் நல்ல விளைச்சல் கொடுக்கும், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி பண்ணும். இங்க ஒரு பொய்யான தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிறது என்னன்னா, வீரிய ரகங்கள் தான் மக்களுக்கான தன்னிறைவு, உணவு தன்னிறைவு கொடுக்கும், வீரிய நாட்டு ரகங்கள் கொடுக்காதுன்னு சொல்லி பல காலமா பிரச்சாரங்கள் பண்ணாங்க அரசோ நிறுவனங்களும். இப்ப அதை நம்ம உடைச்சி அவங்களுக்கு அப்படி கிடையாது, இப்போ நம்ம பல தலைமுறைகள் கடந்து வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி இருந்தாலும் உணவு எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு உள்ளூர்ல இருக்கக்கூடிய விதைகளை தான் சாப்பிட்டுருக்கேன். அப்ப அந்த விதைகள் உண்மையாவே கொடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதலை நம்மளுக்கு அவங்களுக்கு கடத்துறதுக்காக தான் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கோம். இங்கேயும் அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. தொடர்ச்சியா மக்கள் விதைகளை கைவிட்டதோட விளைவா இன்னைக்கு வீரிய ரகங்களை கையில் எடுத்திருக்காங்க. அதோட விளைவா ரசாயனங்கள் நிறைய பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நோய்கள் அதிகரிச்சு, இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் நிறைய நோய்கள் வருது. அவங்க அந்த மருத்துவத்துக்காக செலவிடுறாங்க. அந்த செலவிட முடியாதவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப இதற்கு நம்ம ஒரு அடிப்படை தீர்வுன்றது நீங்க கையில் எடுக்கக்கூடிய விதைகள் தான். நீங்க என்ன வேலைகள் செஞ்சாலும் சூழல்ல இந்த விதையை மாத்தாம செஞ்சீங்கன்னா அந்த பலன் கிடைக்காது.
அப்ப அடுத்த தலைமுறைக்கு நீங்க எதை கொடுக்க கைமாத்து கொடுக்க போறீங்கன்னா அந்த விதையை தான் கைமாத்தி கொடுக்க போறீங்க. இப்ப அந்த புரிதலோட நீங்க நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்னொன்னா சரியாயிடும். ஏன்னா நிறைய பேர் ஆரம்ப காலங்களில் நிறைய வேலைகளை செய்யறாங்க, திட்டமிடல்கள் எல்லாம் செய்யறாங்க, ஆனா விதையை மாத்தாமே செய்யறாங்க. அப்ப ஒரு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கும்போது அந்த வேலைகள் வந்து பயன் இல்லாம போயிடும். அப்படி இல்லாம நீங்க புதுசா நிறைய பேர் தொடர்ந்துறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன், தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து கண்டிப்பா விதைகள் வந்து ஒரு பெரிய இதா இருக்கும். நீங்க ஆரம்பத்திலிருந்தே மரபு விதைகளை கையில எடுத்துட்டீங்கன்னா, உள்ளூர் விதைகளை, வருங்காலங்களில் உங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்காது. அது நம்ம நிலத்துக்கான விதைகளா அது உள்வாங்கி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய குணங்களை சூழலை அது உள்வாங்கி உங்களுக்கு தேவையான என்ன ஆற்றல் தேவையோ அதை அந்த விதைகள் கொடுக்கும். இப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வேலைகள் நீங்க இயற்கை வேளாண்மை செய்யறதுல எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த மகசூல் நம்ம நிறைவா எடுக்க முடியும்.